ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது அனிஷக் தமிழ். நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் பார்த்திங்கன்னா பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம ஃபோனில் இருந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ வருஷத்துக்கு ஒருக்க நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஃபோன் வழியாக எப்படி நம்ம இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இசேவை வெப்சைட் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஓகேவா? ஓகே, வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 4வதாக பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், பட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இந்த பேஜில் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் யாருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ரெஜிஸ்டர்ட் கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு உங்களோட கேனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதில் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க, கேன் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, புதுசாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணணும் இல்லை, ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இல்லைனா இசிஐ மையத்திலையோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கேன் நம்பர் தெரியாது, பட் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் சைட் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஆதார் நம்பருக்கு கீழே கேன் நம்பர் வந்துடுச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கேன் நம்பருக்கு கீழே இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸ் பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு கேன் நம்பர் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் கேனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பற்றின வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் டீட்டெயிலாக போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4ன்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பர்சனையும் இதில் ஆட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் மேலே இருக்குது. ஸோ மொத்தம் 3 பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லை உங்களை தவிர. ஸோ உங்கள் அம்மா அப்பா, ஸோ சகோதரர்கள், ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்களோட நேமு, டீட்டெயில்ஸு, ஏஜ், ஸோ அவங்களுக்கு என்ன ஆக்குபேஷன், என்ன சேலரி, ஸோ அவங்களோட இன்கம் என்ன, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி ஆகணும். அவங்க என்ன உறவு முறை அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி உங்கள் ஃபேமிலியில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 4 பேருக்கும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சாகணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் முடிய கீழே பார்த்திங்கன்னா ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. 4 பேருக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ அந்தந்த பர்சனுக்கு தனித்தனி இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லை, ஸோ அதில் என்னென்ன இன்கம் இருக்கோ ஸோ அதில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பர்சனோட ஆட் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் ஒரு சில டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே இருக்க செலக்ட் டாக்குமெண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறீங்களோ அதோட டாக்குமெண்ட் நம்பரில் அது என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிற நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவா, ஆதாரா அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க 4 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ₹107 ₹108 பக்கத்தில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆனதை படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேக் போயிருங்க, இன்டர்ஃபேஸ் போயிருங்க, அதாவது இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போயிருங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.